ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்க, வரிசையாக ஒரே கடையாக இருக்குது. ஷவர்மா கடைலாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா, நான் இதை வந்து ஏதோ பார்க்குறதுக்கு மசூதியோ பள்ளிவாசலோ நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கேட்டால் அது வந்து ஒருத்தரோட வீடை வந்து அப்படியே ஒரு பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. வெளியில் என்ட்ரன்ஸே வந்து ஏதோ ஒரு கோல்டன் கேட் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரோட்டில் காலையில் நடக்கும்போது எவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இந்த ஊரில் ஒருத்தர் கேட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் ஒருத்தர், இந்த ஊரில் மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லைன்றாரு. நல்லவங்க இருக்க ஊரில் தான் மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஊரில் இருக்கவங்க யாரும் நல்லவங்க இல்லையா அப்படின்னு தெரியல. சரி விடுங்க, நம்ம வந்துட்டோம்ல, மழை வந்துடும். இன்றைக்கி ஒரு நாளில் இந்த தெருவுக்கே 3 தடவை வந்தாச்சு. அதுவே நமக்கு ஒரு போராக தான் இருக்குது. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு தெருவுக்கு போயிட்டு புதுசாக ஏதாவது கடை இருக்கான்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு தானே ஒரு வாரத்துக்கு லீவு தானே, பார்ப்போம். நாளைக்கு வந்து என்னோடய பிரதரோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அந்த பிளான் மட்டும் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அங்கே போய் நம்ம எப்படி இருக்குது, அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கடை சின்னதாக இருக்கலாம், அது ஒரு சூப்பர் மார்க்கெட். ஆனால் இங்கே எல்லாமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போதைக்கு எதுவும் வாங்குகிற ஐடியாவில் இல்லை. ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்தாலுமே ஒரு மாதத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் ஏதாவது வாங்குறதா இருந்துச்சுன்னா யோசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராச்சும் துபாய்க்கு வந்திருக்கீங்களா? எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? எப்படி இருக்கும்? வேறு ஏதாச்சும் சுற்றி பார்க்குறதுக்கான பிளேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எனக்கும் எதுவும் தெரியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இங்கே தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்டால் ஏதோ ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறானுங்க. இங்கேருந்து அங்கே எப்படி போகிறதுனே தெரியல. இன்னொன்று, நான் இருக்கிற ஏரியாவில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி வந்து பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வெளியே போகணுன்னா டாக்ஸி ஒன்று தான் பிடிச்சி போகணும். டாக்ஸிலலாம் போகணும் அப்படின்னா நம்ம சம்பளத்தை அப்படியே டாக்ஸி டிரைவர்கிட்ட தான் கொடுக்கணும் போல். அது தவிர நம்மளோட அவசரத்துக்கெலாம் வெளியே போகணுன்னா நம்ம ஏதாவது ஒரு 2 வீலரோ ஏதாவது ஒரு வண்டி வச்சுருந்தா தான் சரிபட்டு வரும் அப்படின்றாங்க. இங்கே ரூமில் வந்து கம்பெனியோட கார் ஒன்று இருக்குது. அதை வந்து கம்பெனி யூஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது அந்த மாதிரி சும்மா எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா எப்படின்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைக்கு தான் போகணும். நம்ம இன்றைக்கி மதியம் பிரியாணி சாப்பிட்டோமே, அந்த கடைக்கு போகக்கூடாது, ஏன்னா அது வந்து நாட் குட். இப்போ போகிற கடையாச்சும் நல்லா இருக்குமான்னு பார்ப்போம். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஒரு கடை, நம்ம டீ குடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோமே, அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். சாயங்காலம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ஒரு டீயை குடிச்சிட்டு போனோம் இல்லையா, அந்த கடைக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாப்புல நம்ம ரூம்மேட்டு. போய் பார்ப்போம் எப்படின்னு. ரோடை கிராஸ் பண்ணணும்னு பார்த்தா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வராதுங்க. அது வந்து வெளியூருக்கு வந்தால் தான் நமக்கு தெரியுது. இப்போ இந்த ரோடை வேறு கிராஸ் பண்ணணும்.
அங்கேருந்து ஸ்பீடாக வரானுங்க. இந்த இடம் வந்தோடனே ஸ்லோ பண்ணிடுறானுங்க நம்மளை கிராஸ் பண்ண விடாமல் பண்ணுறதுக்காகவே. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்னொரு ஹோட்டலு உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து நார்மல் தோசை ஒரு செட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ சொன்னாங்கன்னா 5 கிராம்ஸ்னு சொன்னாங்க. 5 கிராம்ஸ்னால் எப்படியும் ஒரு 130 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இங்கே சவுத் இந்தியன் ஃபுட் வேறு என்னென்ன இருக்குதுன்னு கேட்கும்போது நார்மல் தோசை, கீ ரோஸ்ட், அப்புறமா மசால் தோசை, இந்த 3 தான் சொன்னாங்க. சரி, இந்த நெய் ரோஸ்ட்டு மசால் தோசைலாம் நமக்கு தேவையா கோபி அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மல் தோசையே ஒரு செட்டு சொல்லியாச்சு. மெனு ஒரு கிராம்ஸ்ன்றது வந்து 26 ரூபா கிட்ட வருங்க. இதில் போட்டிருக்கிறது இந்த 5 கிராம்ஸ் அப்படின்னா பாருங்கள். அப்போ ஒரு செட்டு பூரி வந்து 130 140 ரூபாயா. இட்லியும் அதே தான் பாருங்கள். பிரியாணியா முட்டை செட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். 10 கிராம்ஸ் அதான் இருக்குது, கம்மின்னு நினைக்கிறேன். சிக்கன் மசாலா இதெல்லாம் நம்ம என்னைக்கு சாப்பிட போகிறோம், இதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாது. இது அவ்வளோதான், நார்மலாக ஜூஸு அவ்வளோதாங்க இந்த கடையில் இருக்கிற மெனு. கடை நேம் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே அந்த தோசை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து கேரளாக்காரங்க ஹோட்டல் போல் அப்படியே அந்த தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்காங்க. என்ன சொல்கிறது, நான் வந்து நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. தோசை வந்து நான் 2 செட் தோசைன்னு சொன்னாங்க, நான் 2 நினச்சேன், 3 வச்சாங்க. 3மே கொஞ்சம் தடிசாக இருந்துச்சு. 130 ரூபாய்க்கு ஒர்த்து வருமா அப்படின்னு சொல்லலாம். நான் கூட மதியம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் போல், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ஹோட்டல் பார்த்தா நல்ல ஹோட்டலாக தெரியுது. பேசாமல் மத்தியானமும் இங்கேயே சாப்பிட்ருக்கலாம். நான் தான் சரி அவ்வளோ தூரத்துக்கு கடை இருக்கா, சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு போனேன். இன்னும் வேறு வண்டியில் வரானுங்களா, பயமாக இருக்குது. சூப்பர் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படியோ நைட்டு சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுலேயும் அந்த சட்னி வச்சுருந்தாங்க பாருங்கள், அந்த தேங்காய் சட்னி. அப்படியே அதில் அந்த தேங்காய் எண்ணெய் அப்படியே தனியாக தெரிஞ்சுது தேங்காய் சட்னியில். டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. 2வது கேட்டு வாங்கலாமான்னு நினச்சேன், சரி வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டேன். சரி கைஸ், ஓகே, அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. ரூமுக்கு போய்ட்டுருக்கேன். பார்ப்போம். எப்படியோ துபாயில் என்னோடய ஃபஸ்ட் நாளை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். நாளைக்கு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.